பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம கதிர் வந்து வெளியே ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு. என்னதான் நான் அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்பினாலையும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஒரு வார்த்தை நம்மளும் அவங்க வீட்டில் சொல்லியிருந்திருக்கணும், சொல்லாமல் வேற விட்டுட்டோம். மாமாவுக்கு சரியாயிடும், ஆனால் இருந்தாலையும் நெஞ்சுக்குள்ள படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த சைடு நம்ம கதிர் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ம், ராஜி இருந்துட்டு கதிருக்கு திரும்பவும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறதா இருந்தா இப்போவே சொல்லிடு கதிர். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. உனக்கு என்னதான் பிரச்சனை? தயவு செஞ்சு அமைதியாக ஃபோனை எனக்கு வேலை இருக்கு ராஜி. ஏன் ராஜி சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நீயே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்ப. அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு அவன் தான் அத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கான்ல, அவனை புரிஞ்சுக்கோ ராஜி. ஏன் நீயும் டென்ஷன் ஆகி அவனையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? அவனுக்கு ஏதோ பிரச்சனையோன்னு தோணிக்கிட்டே இருக்கக்கா. இல்லாட்டி நான் நார்மலாக தான் இருந்திருப்பேன். அவன் என்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாலையும் பரவாயில்ல, ஆனால் வாயை திறந்தா வெறும் பொய் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை நினச்சாதான்க்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நர்ஸ் எல்லாம் ரொம்பவே படபடன்னு வெளியே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும் அவருக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.